இருக்கிறவராக இருக்கிறவர் மனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியாதவர். சங்கீதம் 51:17. தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். பரிசுத்த வேதாகமத்தில் நொறுங்குண்ட ஆவி மற்றும் நொறுங்குண்ட இருதயம் குறித்து தாவீது ராஜா மற்றும் ஏசாயா தீர்க்கதரிசி ஆகிய இருவர்தான் மிக அதிகமாகவும் ஆழமாகவும் பேசியுள்ளனர். தாவீது ராஜா தான் செய்த மிகப்பெரிய பாவத்திற்கு பிறகு தேவனுக்கு முன்பாக தன்னை முழுமையாக தாழ்த்தி தன் அனுபவத்திலிருந்தே இந்த உண்மையை வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய மகத்துவத்தையும் அவர் யாருடன் வாசம் பண்ணுகிறார் என்பதை குறித்து விளக்கும் போது ஏசாயா இதை குறித்து பல முறை குறிப்பிட்டிருக்கிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற கர்த்தர் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்காக நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறவராகவும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இன்று நாம் இது போன்ற ஒரு சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருக்கலாம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான நம்முடைய இருதயத்தை அவர் ஒரு நாளும் புறக்கணிப்பதில்லை. ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியாத தேவனாய் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.